ஹலோ ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ஏன்னா நான் ரொம்ப நாளாக வீடியோஸ் எல்லாம் சரியாக போடவே இல்லை. எதுக்குன்னா ஏன்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா அது க்ளீனாக மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒன்று அதை அப்லோட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வரதுக்காக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குஜராத்துக்கு தான் போக போகிறோம். ஏன்னா குஜராத்தில் மேபி நீங்கள் தமிழ்லைனில் பார்த்துருக்கலாம். அது நிஷ்கலா மகாதேவன் சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால தான் இங்கே ஒரு 2 மணி நேரம் வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. சரி, இங்கேருந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு லாக் வீடியோ பண்ணலான்னு சொல்லி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தாவே தெரியும், இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் போன டைம் மழை டைமு, அதனால் உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப எல்லாமே ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நிஷ்கலா மகாதேவ் கோயில்கிட்ட வந்துட்டோம். பட் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோயிலை கடலுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா காலையில் ஒரு 7-8 மணி ஸ்டார்ட் ஆச்சுன்னா கடல் எல்லாமே உள்வாங்கிட்டு திருப்பியும் நம்ம கோயிலெல்லாம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு திருப்பியும் அங்கே ஸ்டார்ட் ஆகும்போது 1-1:30 கோயில்கிட்ட நின்றுரும். தண்ணி ஃபுல்லாக வந்துடும், கடல் வந்துடும். அதுக்கப்புறமா காலையில் சாயங்காலமாக ஒரு 6-4:30 மணிக்கெல்லாம் ஃபுல்லாகவே கோயில் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே மூடிடும். மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம், மிக்ஸ் மீடியா இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்களும் அங்கே போகணும்னு சொல்லி நிறைய வாட்டி பிளான் பண்ணோம், எப்படி போகணும் இன்னும் சொல்லி யாருக்குமே தெரியல. அதனால் நாங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தர்கிட்ட இங்கே பெங்களூர்லேருந்து எப்படி போகணும், இல்லை பை சான்ஸ் சென்னையில் இருந்தால் நீங்கள் இங்கே எப்படி போகணும்னு சொல்லி நாங்கள் க்ளீனாக அது சர்ச் பண்ணி எல்லாமே நாங்கள் க்ளீனாக பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும், சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னையில், இல்லை நீங்கள் பெங்களூர் இருந்தீங்கன்னா பெங்களூரில், எங்கே இருந்தாலும் அகமதாபாத்துக்கு ஒரு டிக்கெட் ஒன்று புக் பண்ணிடுங்க. நீங்கள் அகமதாபாத்தில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு மேபி அது ஸ்லீப்பராக இருக்கலாம், இல்லைன்னா 3rd கிளாஸ் ஏசியாக இருக்கலாம். அது உங்களோட அமௌண்ட் மேலே டிபெண்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் சென்னையில் ஏறினா சரி, பெங்களூரில் ஏறினா சரி, லாஸ்ட் ஸ்டாப் அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே இறங்கிடுங்க. பட் இன்னொன்று என்னென்னா, இங்கேருந்து நீங்கள் போகும்போதே சென்னை டு அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷனை டிக்கெட் போகிறதுக்கும் வரதுக்கும் ஒரே நாளுக்கு பார்த்துட்டு டிக்கெட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அகமதாபாத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் பாவ்நகருக்குன்னு சொல்லி இன்னொரு ட்ரெயினை நீங்கள் பிடிக்கணும். அங்கே அகமதாபாத்லேருந்து பாவ்நகருக்கு இன்னொரு ட்ரெயின். அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ ஒருத்தருக்கு 600 rupees to 700 rupees வாங்குவாங்க. நீங்கள் ஒருத்தர் போனாலும் சரி, 4-5 பேர் போனாலும் சரி, சேம் ப்ரைஸ் தான் வாங்குவாங்க. பட் முடிகிற அளவுக்கு கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே ஹிந்தி தான். உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோர்ஜரி பண்ணிடுறாங்க. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் லாங்குவேஜஸ் தெரியுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்து, அது இல்லாமல் அங்கே கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜில் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். நாங்கள் பெங்களூரில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் லோக்கல் லாங்குவேஜெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நாங்கள் அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மேபி நீங்கள் போகும்போது கொஞ்சம் லாங்குவேஜ் கற்றுட்டிங்கன்னா நீங்கள் அவன் ஒரு 700 ரூபாய் சொல்கிறான்னு நீங்கள் கரெக்டாக பேசி கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் பேசி அந்த இடத்துக்கு ரீச் ஆகலாம். சென்னையிலேருந்து அகமதாபாத்லேருந்து பாவ்நகர், அங்கேருந்து நிஷ்கலா மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எடுத்து கரெக்டாக அங்கே கோயில்கிட்டே விட்டுருவாங்க. அதுவும் இங்கேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் போகிறதுக்காக எந்த ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்காது. எந்த ஆட்டோவில் வரீங்களோ அதே ஆட்டோவில் திருப்பியும் ரிட்டர்ன் போகிறதுக்காக பேசிவிட்டு ஒரே வாட்டியாக வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அங்கேயும் உங்களுக்கு ரூமெல்லாம் கிடைக்கும், பட் அமௌண்ட் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இல்லை என்கிட்ட அதிகமாக காசு இருக்குது, நான் அங்கே கூட ரூம் எடுத்துக்கூட நான் தங்குறேன்னா நீங்கள் அங்கே கூட ரூம் எடுத்து கூட ஒரு வாட்டி தங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் என்ன ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அங்கேக்கு ஒரு 1-1.5 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு கோயில் கோயிலுக்கு இங்கே முன்னாடி இருந்து கோயிலுக்கு போகணும்னா மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர் வரும். அந்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அங்கேருந்து உங்களுக்கு லாட்ஜ் ரொம்ப கிட்ட தான். மேபி அது ஒரு 500 to 1 கிலோமீட்டர் வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் போகிறதுக்கு வரதுக்கும் ஒரே வாட்டி டிக்கெட் புக் பண்ணிடுங்க. நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி வீட்டிலேருந்து ஏதாவது சாப்பாடு, சப்பாத்தி அந்த மாதிரி கொண்டு போயிருங்க. ஏன்னா அங்கே சுத்தமாகவே ஃபுட்டு நல்லாவே இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 2 நாளாக பட்னியாக இருந்தோம் சாப்பிடாம. அதனால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம். அதேமாதிரி நீங்கள் எப்படி போனாலும் காசு இதெல்லாமே ஃபுல்லாக சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் லாங்குவேஜ் தெரியான்றதுனால எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறோன்னா லாங்குவேஜஸ் தெரியாது, பட் ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆசையாக இருக்கும். அப்படி நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் க்ளீனாக என்னெல்லாம் சொல்லி பார்த்துட்டு க்ளீனாக செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போகும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த கோயிலுடைய ஃபுல் விசேஷம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடலுக்குள்ளே தான் இருக்குது இந்த கோயில் வந்து. அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்கு இல்லையா, மகாபாரதம், அதோட ஸ்டோரி. அதான் இது வந்து எண்டிங் பாயிண்ட்டோடு தான் முடியுமா இந்த ஸ்டோரி வந்து. ஏன்னா அதில் உங்களுக்கே தெரியும் பஞ்ச பாண்டவர்கள் வந்து எதுக்காக வனவாசம் போனாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த திரௌபதியோடைய புடவையை இழுத்ததுனால திருப்பி அவங்க வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களே ஃபுல்லாக கொன்னதுனால அந்த ஒரு யுத்தம் வர்றதுனால மேபி அவங்க வந்து அது வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் அது ஸ்டாப் ஆனப்பதமா மகாபாரதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அவங்க சொந்தக்காரங்களும் அவங்களே வந்து ஃபுல்லாகவே கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் ரொம்ப பட்னியாக இருந்து, ஏன்னா நம்மளுடைய சொந்தக்காரங்கள் நம்மளே வந்து கொன்னுட்டோம் இல்லையா, அண்ணன் தம்பி, ஏன்னா பெரியப்பா பசங்க தானே எல்லாமே, அவங்க வந்து அந்த ஒரு இதனால தான் அவங்க வந்து கொன்னதுனால அவங்க வந்து ஒரு சபிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த சபிக்கப்பட்டதுனால அதை வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து அவங்க போக்கணுன்றதுனால அவங்க வந்து குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரையை வந்து ஒரு ஃப்ளாக் ஒன்று கட்டிட்டு விட்டுட்டாங்க. அது கூட இவங்களும் நடந்து போகிற மாதிரி. அங்கேருந்து நடந்து போய் அந்த குதிரை வந்து நின்று, அந்த குதிரை கருப்பு கலர் குதிரை இருக்கு இல்லையா, அது வந்து வெள்ளை கலராக மாறினது இந்த இடம்தான். அதுவும் குஜராத்தில் இருக்கிற இந்த கோட்டலிக்கியா அதுதான் கோயிலி என்னது கோயிலி பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த கோயிலி பீச் தான் அதோடைய ஃபுல்லாகவே வரலாறு இருக்கிறது. அவங்க வந்து இங்கே 5 பேரும் பாண்டவர்கள் வந்து இங்கேருந்து தவம் இருந்து, அதுக்கப்புறமா அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணாலேயே அவங்க வந்து அந்த கல்லை வந்து அந்த சிவனுடைய சிலை வந்து செதுக்கியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற ஒரு சிலை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா அந்த சிலைக்கு ஒரு பேர் இருக்குது. நக்குலா, பீமா, அப்புறமா வந்து சகாதேவா, அந்த சொல்லிட்டு ஒரு 5 லிங்கத்துக்கு வந்து 5 பேரும் வச்சுருக்காங்க. நம்ம பூஜை சாமான் ஏதாவது வாங்கினோன்னா நம்ம இங்கேருந்து வாங்கிக்கிட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம். ஆனால் ஃபுல்லாகவே பெரிய கடல். அது வந்து இது கடல் வந்து என்ன கடல்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரபிக் கடல். இந்த அரபிக் கடலுக்குள்ளே தான் இந்த கோயிலே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு லிங்கம் வந்து ஒரு இடத்துல உக்காந்து அவங்க பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க பூஜை பண்ணதுக்கப்புறமா தான் அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே போக்கியிருக்குன்னு சொல்லி இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து நம்பியிருக்காங்க. அதேமாதிரி நடந்தும் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. நாங்களும் இந்த வீடியோவில் வந்து ஒருத்தர்கிட்ட நாங்கள் வந்து கேட்டோம் இதை பற்றி எப்படி என்னன்னு சொல்லி. அது அவங்களே சொல்லியிருப்பாங்க. அது மேபி ஹிந்தியில் இருக்கும். அது நான் இப்படி சொல்கிறதா மேபி அவங்க ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மேபி நீங்கள் ஒரு வாட்டி அதில் சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம கையால் இங்கே வந்து அபிஷேகம் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் யாராவது போகிற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கூட்டிகிட்டு போனோன்னா அராமணியை கூட்டிகிட்டு போனோம். இங்கேயும் வந்து நிறைய பேர் நாங்கள் போன டைம் தமிழ்காரங்களாம் வந்திருந்தாங்க. அதனால் மேபி நாங்கள் கொஞ்சம் கான்வர்சேஷன் இருந்ததுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாச்சு. ஏன்னா அவங்களும் வரும்போது ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடியே இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டு இது எல்லாமே வந்து புக் பண்ணி வந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த கடல் வந்து ஃபுல்லாகவே முழுகிறோம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த கடல் வந்து அங்கே தூரமாக இருக்குது. ஏன்னா அந்த கடலை வந்து நம்ம இன்னும் அந்த கிட்ட வரைக்கும் போய் பார்க்கலாம். அலை வந்து எங்கே அடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே மூலிகை ஒரு லிங்கத்தை வச்சு அவங்க வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் போனால் நம்ம கையால் இருந்தால் உக்காந்து ஒரு வழிபாடும் நம்ம வந்து செய்யலாம். நீங்கள் யாராவது போகணும்னு சொல்லி நினச்சி அந்த இடம் எனக்கு தெரியல ஆனால் எதுவுமே யாருமே கஷ்டப்பட வேண்டாம். நான் இந்த வீடியோவில் க்ளீனாக சொல்லியிருப்பேன். இல்லை இதுக்காகவே வந்து இன்னொரு வீடியோ வேணும்னா நான் மேக் பண்ணி போடுறேன், இங்கேருந்து எப்படி போகணும்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஆராமாக நீங்கள் போயிட்டு வரலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கேருந்து டேரெக்டாக அகமதாபாத்துக்கு போயிருங்க. எங்கே இருந்தாலும் ட்ரெயின் புக் அகமதாபாத்துக்கு போயிருங்க. அகமதாபாத்லேருந்து பாவ்நகருக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் இந்த நிஷ்கலா மகாதேவ் டெம்பிள்னு சொன்னால் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஒரே வாட்டியாக வெயிட் பண்ணி இந்த கோயிலெல்லாம் க்ளீனாக சுற்றி பார்த்துக்கிட்டு, அதுவும் எப்படியோ போகிறது போயிட்டோம், ஒரே வாட்டியாக நான் அங்கே இருந்துட்டேன் நான் பார்த்துட்டு போயிடுறேன், அது மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்கு அந்தமாரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் கோயிலுக்காக நம்ம வந்து வந்துட்டோம், பூஜை எல்லாமே நடத்திட்டோம். அந்த தண்ணி இருக்கு இல்லையா,
அந்த அரபிக் கடல் வந்து அது வந்து ஃபுல்லாகவே முழுகிடும். அதை நம்ம கண்ணார பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அது சும்மா அப்படி இருக்கும், திருப்பியும் வந்து கடலை வந்து ஃபுல்லாக உள் வாங்கிரும், திருப்பியும் வந்து அது அங்கே ஏதோ இருக்கும், ஏதோ சும்மா பொய் சொல்கிறாங்க அவங்க பண்ணுறதுக்காகன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் போகும்போது ஃபுல்லாகவே மழை டைம் இருந்துச்சு. இது நீங்கள் வந்து நாங்கள் வீடியோ வந்து கோயில் கிட்ட வரைக்கும் கடல் வர்றது வரைக்கும் நாங்கள் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா எங்கள் தம்பி வந்து என்னை விடவே இல்லை. வாடா கடல் வருது, நம்ம எங்காவது அலையோட நம்மளை அடிச்சுட்டு போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு साल पुराना मंदिर है। वो मंदिर में पांडव स्थापित है। वो 5000 साल पहले जो महाभारत का युद्ध हुआ था ना हरियाणा में, वो वहाँ उसको वो परिवार को मारने के लिए कलंक लगा था। वो कलंक लगा था, इसके बाद वो चले गए हिमालय में। वो वहाँ पर इसको समाधि लेनी थी, लेकिन समाधि मिली नहीं। इसका कारण जानने के लिए वो भगवान कृष्ण के पास गए और वहाँ जाके पूछा कि वो कारण क्या है। तो उसने बोला कि आपका कलंक पहले धोना पड़ेगा, इसके बाद ही आपको मुक्ति मिलेगी। तो उसको भगवान ने काली ध्वजा और काली गाय दे दी और उसको बोला कि आप पूरे भारत में भ्रमण कीजिए, जहाँ ये काली गाय और ध्वजा सफेद होगी होगे। तो वहां से वो चलते चलते अभी सारा गुजरात के किनारे किनारे इधर आए हैं। और इधर आने के बाद वो गाय वाला पूछ आता है ना, वो सफेद हुआ और ध्वजा सफेद हुई। इसके बाद 5 भाइयों ने स्नान किया समुद्र में और 5 भाई ने एक शिवलिंग स्थापित की हुई है और कलंक मुक्त है, इसलिए निष्कलंक महादेव इसका नाम पड़ा है। और पहले तो ये मंदिर ऐसे पत्थर पे था, ब्लैक पत्थर दिख रहे हैं ना आप, हाँ, ये सब पत्थर पे। अभी बाद में ये बनाया है, पहले ऐसा नहीं था। वो पहले तो ऐसा है, पहले ऐसा था पत्थर पर, वो बाद में ऐसे रेडी कर दिया। ये ऐसा कर दिया, पत्थर ढक के ऐसा बना दिया और आपकी सुविधा के लिए ऐसा हो। அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அங்கே தான் டெய்லி வந்து அந்த பேல் பொறி போடுறது அது எல்லாமே அங்கே தான் அவங்க தான் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து கடலுக்குள்ளே வந்து கொஞ்சம் கல் மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அது ஃபஸ்ட்டாக வந்து அவங்க அந்த கல் மேலே தான் உக்காந்து மேடு பள்ளமாக உக்காந்து பூஜை செஞ்சு அந்த ஒரு கல்லை வந்து உருவாக்குனது. அவங்க வந்து அந்த கல்லை உருவாக்குனதுக்கு பிறகு தான் அந்த மலை வந்து அந்த கோயிலை வந்து க்ளீனாக கொஞ்சம் கல்லெல்லாம் போட்டு க்ளீனாக சிமெண்டெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு க்ளீனாக கிரவுண்ட் மாதிரி பண்ணி அது கோயிலாக கொஞ்சம் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா அப்போ அவங்க வந்து ஒரு இது ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா, ஃப்ளாகு. அந்த ஃப்ளாகு தான் இன்னி வரைக்கும் மேலே வந்து அந்த ஒரு கொடி மாதிரி அது வந்து பறந்துக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் வந்து க்ளீனாக பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் கிட்ட தான் போய் பார்க்கணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் தம்பி வந்து என்னை விடவே இல்லை, இன்னும் கிட்ட வேண்டாம். ஏன்னா அங்கே நிறைய இங்கே இருக்கிறவங்க வந்து லோக்கல் ஏரியா, அவங்களுக்கு வந்து எப்படி நடக்கும், எந்த டைமுக்கு அது வந்து உள் வாங்கும், அது இல்லாமல் எந்த டைம் வந்து ஃபுல்லாக வந்து என்னது க்ளோஸ் ஆகும் கோயில் வந்து எல்லாமே க்ளீனாக பின்ட்டு தெரியும். அதே மாதிரி நாங்கள் போன ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தோன்னா மழை டைமு, கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இன்னும் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணும்போது திருப்பி அங்கே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நான் டப்பிங் பண்ணும்போதும் இங்கே அப்படி இப்படி வந்து புல் அரிக்குது எனக்கு வந்து இப்போ சொன்னால் கூட. அந்த நீங்கள் கடல் அதை வந்து நீங்கள் க்ளீனாக பார்க்கலாம். எந்த கடல்னா வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் தான் அலை வந்து அடிக்கும், கரெக்ட் இல்லையா? ஏன்னா ஒரு வாட்டி ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா 2வது வாட்டி பேக் போயிட்டு திருப்பி தான் அது வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு கடல் வந்து எப்படி இருக்குன்னா பின்னாடி மட்டும்தான் கடல் போகுது. அது பின்னாடினா மேபி பின்னாடி இருந்து பார்த்தம்போது நம்மளுக்கு கடல் வந்து எல்லாமே ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து அலை வந்து முன்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அது வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் போகலை. அது நீங்கள் பார்த்தா க்ளீனாகவே தெரியும். அலை வந்து எல்லாமே க்ளீனாக அப்படியே மெதுவாக முன்னுக்கு தான் அது வருது. அதே மாதிரி இந்த அரபிக் கடல் இருக்குது இல்லையா, ரொம்ப பெருசு. நாங்கள் போகும்போது இங்கேருந்து ஒரு கையளவு மீனெல்லாம் கூட பார்த்தோம், ஒரு சின்ன குளம் மாதிரி அந்தந்த இடத்துல. அதை நாங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணோன்னு சொல்லி நினச்சோம். மேபி அதெல்லாம் சும்மா போட்டால் திருப்பி வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போய்டும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து பண்ணவே இல்லை. ஏன்னா மேபி நம்ம வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக கூட்டிகிட்டு போனால் என்ன ஆகுனா ரொம்ப அவங்க வந்து போர் அடிக்கும். பட் போரும் அடிக்கக்கூடாது, கொஞ்சம் க்ளீனாகவும் இருக்கணும், பட் எல்லாமே சொல்லணும் இல்லையா. பட் அதனால தான் நம்ம வந்து அதை க்ளீனாக கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தான் நம்ம எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதேமாரி நீங்கள் யாராவது நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாட்டியாவது லைஃப்பில் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து போயிட்டு வாங்க. அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அது வந்து எப்படி சொல்லணும்னு மேபி எனக்கு தெரியல, அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளேசஸ் வந்து. நம்மளும் வந்து நிறைய ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதேமாரி நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்க ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா மேபி நம்ம போடுற ஒரு வீடியோஸும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அது வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நோட்டிஃபிகேஷன் வந்து தான் நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க முடியும். மிஸ் பண்ணாமல் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அக்கா தம்பி அண்ணன் யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் நான் இந்த வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அதே இந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த இடத்த போய் பார்க்கணும். அதேமாதிரி இந்த இடத்துல வந்து சிவராத்திரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சிவராத்திரி அப்புறமா வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து இந்த தண்ணியோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா. அதுவும் சில பேர் சொன்னாங்க எங்களுக்கு வந்து கலர் தொட கலர் பி சேஞ்ச் வர அமாவாஷ்கா பௌர்ணமிக்கான்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி இன்னும் நாங்களும் தெரிஞ்சுக்கல. ஏன்னா நாங்கள் வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ போனால் தான் எங்களுக்கு தெரியும் அந்த வந்தெல்லாம் கலர் தண்ணி கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா. அதுவும் சேஞ்ச் ஆகும்போதுனா கடல் கிட்ட வரும்போது தான் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் வருமானு சொல்லி சொன்னாங்க. அதேமாதிரி தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஃப்ளாக் வந்து எவ்வளோ மழை காலம் வந்தாலும் ஃப்ளாக் மட்டும் வந்து நிற்கவே நிற்காதான். அது வந்து என்னது ஒரு மாதிரியா ஃப்ளாக் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஃப்ளாகாக வந்து அதுவும் இந்த இடத்துலையும் வந்து அனுமானுடைய ஒரு சின்ன ஒரு அந்த பெரிய இது இருக்கு இல்லையா ஃப்ளாகு, அது வந்து சின்னதாக ஒன்று வந்து செதுக்கியிருக்காங்க. அது செதுக்கியிருக்காங்களா இல்லை ஃபஸ்ட்டு இந்த இருக்கான்னு மேபி தெரியல. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோயிலுக்கிட்ட. அது மேபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பை சான்ஸ் யாராவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மீட்டிங்க்காக ஏதாவது ஒரு இப்போ விஷயமாக இது மும்பை போனீங்கன்னா மும்பையிலேருந்து இன்னும் உங்களுக்கு கிட்ட மும்பையிலேருந்து மேபி உங்களுக்கு ஒரு 2.5 to 3 hours ஜர்னி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து மும்பையிலேருந்து அகமதாபாத்துக்கு மேபி அந்தமாரி போனீங்கன்னா ஒரு வாட்டி இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் நம்மளுடைய சேனலில் வந்து 15 days 1 சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனா 3 வீடியோவாவது நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் இப்போ தான் நிறைய வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் தமிழ்நாடு எல்லாமே பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோஸ் எதுவும் பண்ண முடியல. இனிமேல் அந்த மாதிரி எதுவும் ஆகாது. க்ளீனாக உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து எண்டில் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அதுக்குள்ளேயே சொல்லிவிட்டு அதுக்குள்ளேயே முடிச்சிடக்கூடாது. அதனால தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அதுதான் அந்த பின்னாடி இருந்து இப்போ நம்ம இன்னொன்று என்னென்னா இந்த கோயிலுக்கிட்ட இருந்து மேபி அந்த கடல்கிட்ட இருந்து கோயிலுக்கிட்ட போகிறதுக்கு ஒரு 3 to 4 kilometer 2 kilometer வரும். திருப்பியும் 2 kilometerலேருந்து திருப்பியும் 4 kilometer அந்த கோயிலை விட்டு கடல் வந்து திருப்பியும் 3 kilometer வந்து உள்வாங்கும். ஃபுல் டோட்டலி வந்து ஒரு 5-6 kilometer வரைக்கும் கடல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபுல்லாகவே உள்வாங்குது. அதேமாதிரி கடலுக்குள்ளே வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி யாருக்கையாவது என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? உள்ளே வந்து மண் இருக்கும், பட் அது வந்து எப்படி இருக்கும்? அதான் ரொம்ப ஆழ்கடலுக்குள்ளே போனால் செடி இருக்கும், சின்னசாக ஒரு மரம் இதெல்லாம் இருக்கும், நிறைய மீனெல்லாம் இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே ஆழ்கடல் தான். நம்ம இருக்கிறது ஃபுல்லாகவே ஆழ்கடல் தான். இப்போ கடல் வந்து நம்மளை எதாவது அடிச்சிச்சேன்னா நம்மளுடைய பாடி கூட கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கோயில் ஒன்று இருக்குன்றது பேர் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியம் தான். நீங்கள் வந்து பார்க்கலாம், கோயில் வந்து எங்கேயோ இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 12-12:30 கிட்ட வருது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கடல் வந்து எங்கேயோ இருந்துச்சு, இப்போ இன்னும் வர கிட்ட வந்துருச்சு. அதேமாதிரி இப்போ கரெக்டாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா காலையில் 8 மணிக்கு வந்து உள்வாங்கும். கடல் வந்து 8 மணி உள்வாங்கிச்சேன்னா ஒரு 9-9:30 ஃபுல்லாகவே கோயில் வந்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா திருப்பியும் பாருங்கள் மழை வேறு வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்றா தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கடல் வந்து இப்போ கிட்ட வந்துருச்சு. ஏன்னா டைம் வந்து இப்போ தான் 12:30 மணி ஆகுது. இன்னும் 1 மணி 1-1:30 அது கோயிலுக்கிட்ட ஒரு படிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டுக்கிட்ட வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு 3:30-4 ஃபுல்லாகவே கடல் வந்து முழுகிருமா. அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டியாவது வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிளேசஸ் வந்து. ஏன்னா நம்ம வந்து சிம்பிளாக சொல்லிடலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதோடைய எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். மேபி நீங்கள் பார்க்கலாம். இப்போ டைம் இப்போ வந்து ஒரு 1-1:30 கிட்ட வருது. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். எங்கேயோ இருந்த கடல் வந்து இப்போ இன்னும் கிட்ட வந்துருச்சு. அதே மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கணுன்னா இந்த இடத்துல வந்து கூட நீங்கள் வந்து திதி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் மேபி நீ கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அரபிக் கடல் இது வந்து பாருங்கள், அலை பார்த்தீங்களா எப்படி வந்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நீங்களே பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் கடல் வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் அடிக்கும். இங்கே பார்த்தா எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீனாகவே முன்னுக்கு மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் இப்போ இங்கேருந்து விட்டால் தான் திருப்பி நாங்கள் இங்கேருந்து 2 kilometer வரையும் நடந்து போனோம். 2 kilometer திருப்பி நாங்கள் மலையில் ஃபுல்லாக நினைஞ்சிட்டா திருப்பி அங்கேருந்து திருப்பி நாங்கள் வந்து பாவ்நகர் வரணும். திருப்பியும் பாவ்நகர்லேருந்து அகமதாபாத்துக்கு வந்து திருப்பி அகமதாபாத்லேருந்து தான் திருப்பி நம்ம பெங்களூருக்கோ இல்லை சென்னைக்கோ ரிட்டன் போகிற மாதிரியா இருக்கும். பை சான்ஸ் நீங்கள் ஒரு ரிட்டன் போடுற மாதிரி இருந்தால் போகிறதுக்கும் வரதுக்கும் ஒரே வாட்டியாக டிக்கெட் புக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்லீப்பரில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
வரதுக்கும் போகிறதுக்கும். இல்லைனா நாங்கள் அங்கே போயிட்டு பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துன்னு தூங்குன மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வேண்டாம். அதனால் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போனால் மட்டும்தான் அதோடைய மனசு சாந்தி இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், மழை வந்து ரொம்ப ஃபுல்லாக ஜோராக வேறு வந்துருச்சா, அது மேலே ஃபுல்லாக நிற்கவே முடியல, ஒரு மாதிரியே மூச்சு வாங்குது. அதனால உங்களுக்கு வீடியோ இது வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகணும்னு எனக்கு சொல்ல தெரியல. இங்கேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அது வந்து கடல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கோயில் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனாகவே வந்து மூடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நான் இங்கேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள். ரொம்ப செம்ம மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மழை வந்து இன்னொரு 4 மணி நேரம் நிற்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா கூகுளில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கடல் வந்து ஃபுல்லாகவே அந்த ஃபஸ்ட்டு கோயில் இருக்குல்ல, அது ஃபுல்லாக மூடிட்டு இருக்குது. இன்னும் 6:30 7 o'clock 6 மேக்ஸிமம் 4:30 6 ஆனாவே அந்த ஃப்ளாக் மட்டும்தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த காற்றுக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்கோம். மீதி எல்லாமே ஃபுல்லாக டாப் இருக்குது, எல்லாமே க்ளீனாக க்ளோஸ் ஆயிரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.